நாகப்பட்டினம் நகராட்சியில் ஒரு வினோதமான ஒரு டெண்டர் அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு 30,40,00,000 அமௌண்ட் அலாட் பண்ணி அதோட டெண்டர் விட்டுருந்தாங்க. கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி, அதாவது 2024 ஆகஸ்ட் 30ஆம் தேதி அந்த டெண்டர் ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு. அந்த ஒப்பந்ததாரர் அந்த ஒரு வருடத்துக்குள்ளார அந்த வேலையை முடிச்சாகணும்னு கண்டிஷன். ஆனால் இன்றைக்கி ஒரு வருஷம் 4 மாதம் ஆகியும் எப்படி இந்த பணிகள்லாம் நடந்திருக்குன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த நிலையில் நாகப்பட்டினம் நகராட்சி ஒரு டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டப்படாத அந்த ஆரம்ப நிலையிலே இருக்கிற அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு 80 கடை, 2 உணவகம், 8 உணவுக்கூடம், ஒரு 2 ஏடிஎம் அறை, இப்படிலாம் இதுக்கெல்லாம் ஒரு டெண்டர் அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு டெபாசிட் தொகை மொத்தம் 2,92,00,000. இந்த 2,92,00,000 வச்சு தான், முன் தொகையாக வச்சு தான் அந்த பஸ் ஸ்டாண்டை கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு நகராட்சியில் ஒரு தீர்மானத்தை போட்டு அது ஒரு டெண்டர் வர 17ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஒரு கட்டப்படாத கட்டிடத்துக்கு, அதாவது ஒன்றுமே இல்லை, எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோலையும் பார்ப்பீங்க. தேர்தல் இந்த ஒரு 3 மாதத்தில் வரப்போகுது. இந்த அவசரத்தில் ஏன் இந்த டெண்டர் வைக்கிறாங்கன்னு நாகப்பட்டினம் மக்கள் கேள்விக்குறியில் கேட்குறாங்க. நீங்களும் கேளுங்க.